அன்பார்ந்த பெரியவர்களே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த பதிவு என்பது சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த சமஸ்கிருத இலவச பாடத்திட்டம் நிறைவு விழா என்பது நடந்திருக்கு. அந்த நிறைவு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்திருக்காரு. அந்த நிகழ்வில் அவருடைய உரை என்பது இன்றைக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்தியாவிலேயே ஒரு மூத்த மொழி தாய்மொழின்னு சொன்னால் அது சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்லி அடித்து பேசுகிறார். அப்போ அந்த மொழியை நாம் கொண்டு போகணும், அதற்கான வேலைகளை நாம் விரைவுபடுத்த வேண்டியிருக்கு. இன்றைக்கு மோடி வந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ஒரு சாதகமான நிலைமைகள் இருக்குது, இன்றைக்கு நமக்கு சாதகமான சூழல் இருக்குது, நம்ம எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஒரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்திக்கு எதிரான போராட்டம் என்பது தமிழகத்தில் மட்டும் இல்லை, குறிப்பாக இன்றைக்கி கர்நாடகா இருக்கட்டும், கர்நாடகாவில் தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் கூட அங்கே இந்தி திணிப்புக்கு எதிராக இந்தியை கட்டாயப்படுத்துவ நடவடிக்கைக்கு எதிராக போராடி இருக்காங்க மக்கள். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மொழியை திட்டமிட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற வேலையில் இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இன்றைக்கி மீண்டும் இந்த விஷயத்தை அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏன் அது செய்தியாக்கப்படுது அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு இனத்தை அழிக்கணும்னு சொன்னால் அந்த இனத்தை அழிப்பதற்கு முதன்மையாக இருப்பது அந்த மொழி தான். அப்போ அந்த மொழியை அழிச்சிட்டோம்னு சொன்னாலே அந்த இனம் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடும். இன்றைக்கி இந்தியாவில் 123 மொழிகள் இருந்துச்சு அதிகாரப்பூர்வமாக. குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக 22 மொழிகள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு தமிழ் என்பது தான் மூத்த மொழி, மூத்த குடி. அதுதான் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மேலாக அதுக்கான ஒரு தொன்மை இது இருக்குது, பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல ஆய்வுகள் பல தரவுகள் தொடர்ந்து கொடுக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு அமித்ஷாவோ மோடியோ தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுறான், குறிப்பாக மோடி என்ன பண்ணுறாரு, தமிழ் தான் மூத்த மொழி, எனக்கு தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும், வணக்கம் சென்னை வணக்கம் தமிழ் அப்படின்னு சொல்லி பேசுகிறது செய்கிறது. இப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் இப்படி பண்ணிவிட்டு இன்றைக்கு வெளியே இடத்துல பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை அதுதான் முதன்மையான மொழின்னு பேசுவது என்பது இன்றைக்கு நேரத்தில் இது தொடர்ந்து ஒரு போர் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மொழி போருங்கிறது நமக்கு எப்படி 37, 65 நடந்துச்சோ அது மாதிரி இப்போ தொடர்ந்து இப்போது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த மக்கள் எப்படியாவது ஒரு இனத்தை அழிச்சிடணும், இனிமேல் ஒரே இனம் தான் இருக்கணும், அது ஆரிய இனம் தான், அது சமஸ்கிருதம் தான், அது இந்தி தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி மக்களை தள்ளுவது, அதை நோக்கி கொண்டு போவது அப்படிங்கிற வேலைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்பது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த கும்பல் என்பது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் குறிப்பாக சமஸ்கிருதம் தான் தேவமொழி, தேவ பாஷை, அதுதான் உயர்ந்த மொழி, அதுதான் உயர்ந்த இனத்த மக்கள் பேசக்கூடிய மொழி அப்படின்னு சொல்கிறான். சரி, இன்றைக்கி சமஸ்கிருதம் படிச்சுட்டா, சமஸ்கிருதத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அதை பேசுவதற்கோ இல்லை அதை பயன்படுத்துவதற்கோ என்ன பொருள் இருக்குது? சமஸ்கிருதத்தை இன்றைக்கு எழுத்துப்பூர்வமாக எங்கே பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? இன்றைக்கி அனைத்து சாதியினர் அர்ச்சகராகி அந்த அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் இன்றைக்கி சமஸ்கிருதம் படித்தா கூட இன்றைக்கி உள்ளே போய் அர்ச்சனை பண்ண முடியாது சமஸ்கிருதத்தில். ஏன்னா அங்கே சாதிங்கிற சொல்லி அங்கே இழிவுபடுத்துகிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ சமஸ்கிருதத்தை நீ படித்தவங்கள ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனாதான் இருந்துச்சு. அப்போ இப்படியான காலகட்டத்தில் ஏன் இதை மீண்டும் மீண்டும் பேசுகிறாங்கன்னு சொன்னால், அப்போது ஒவ்வொரு இனத்தையும் இன்றைக்கி அழிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி 123 மொழிகள் எங்கே போச்சு, அந்த மொழிகள் ஏன் அழிக்கப்பட்டுச்சு, அதை எப்படி பாதுகாக்கிறது? ஒரு அரசுன்னு சொன்னால் அது சிறுபான்மையோ இல்லை ஒரு விரல் விட்டு எண்ணிக்கக்கூடிய ஒரு மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழின்னு சொன்னால் அது முக்கியத்துவம் கொடுக்கும். ரஷ்யாவில் ஸ்டாலின் ஆட்சியில் குறிப்பாக இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதில் ரொம்பவும் சொற்பமாக பேசக்கூடிய மக்கள் ஒரு மொழியை பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மொழியை முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்ப்பதற்கான நிதியை ஒதுக்குறாரு ஸ்டாலின். அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி என்பது கூட இந்த மாதிரி மொழிகளுக்கும் சரி, தேசிய இன விடுதலைக்கும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனால் இன்றைக்கு ஆரிய கூட்டம், குறிப்பாக பார்ப்பனிய கூட்டம் திட்டமிட்டு சமஸ்கிருதத்தை இன்றைக்கி அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கி சமஸ்கிருதத்துக்கு பல்வேறு திட்டங்கள் பல்வேறு சலுகைகள் நிதி ஒதுக்குறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2020 1644 கோடி நிதி ஒதுக்கிறதுனா சமஸ்கிருதத்தை கொண்டு போகிறது. ஆனால் இதே தமிழ் மொழி மூத்த மொழின்னு சொல்கிறான். தமிழுடைய அதுக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கியம் இருக்குது, வரலாறு இருக்குது. ஆனால் அந்த மொழிக்கு வெறும் சொற்பமாக 23 கோடி ரூபா ஒதுக்கிறான். அப்போ ஏன் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், அந்த மொழியினுடைய பண்பாடை கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டணும், அதை வளர விடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிராக இருக்குதுன்னு சொன்னால் அது தமிழ் தான். அப்போ அந்த தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணணும். அதே இன்றைக்கி கல்வியில் இன்றைக்கு பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கி கொடுக்குற அலுவல் மொழியாக இந்தியை கொண்டு வரான். அதே போல் கல்விகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டாயமாக சமஸ்கிருதம் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்படி ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, விஷத்தை ஏற்றுற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி
இதெல்லாம் இது வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட்டாயம் உள்ள திணிச்சிக்கிறது, கொண்டு போகிறது இப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு மக்களை அழிப்பதற்கு இதில் முதன்மையான ஒரு அடிப்படையாக இருக்கிறது இந்த மொழி தான். அப்போ அந்த மொழியை வந்து ஒழிச்சு கட்டணுங்கிற ஒரு குறிக்கோளோட, ஒரு இலக்கோட இன்னைக்கு ஆர்எஸ்எஸ், பிஜேபி தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கு அமித்ஷாவுடைய பேச்சு அமைஞ்சிருக்குது. இது வன்மையாக கண்டிக்கப்படுது. ஏன்னா இன்றைக்கு பல்வேறு மொழிகள் இருக்குது, அதுகளுக்கான நிதி ஒதுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி கேரளாவில் மலையாளம் இருக்குது, கர்நாடகத்தில் கன்னடா இருக்குது, தெலுங்கானா இருக்குது, இப்படி பல ஒரிசா இருக்குது, இப்படி பல மொழிகள் இருக்குது. அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்குறதோ அவங்களுக்கான அந்த மொழி வளர்ச்சிக்கு ஏதாவது இந்த அரசு, மத்திய அரசுடைய பங்களிப்பு இருக்கான எதுவுமே இல்லை. அப்போ இது ஒருதலை பட்சமாக இந்த அரசு செயல்படுவதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் இயக்கங்களும் இது போன்ற பேச்சுகளையும் இந்த மாதிரி நடவடிக்கைகளையும் அனுமதிக்கக்கூடாது. அதற்கு எதிரான போராட்டத்தை நாம் வந்து கட்டியமைக்கணும். குறிப்பாக ஆரியத்துக்கும் சரி, சமஸ்கிருத இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழகம் தான் ஒரு சிம்மசப்போலமாக தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கு. அந்த வழியில் மோடியினுடைய, அமித்ஷாவுடைய, ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த அஜெண்டா வந்து கனவில் நிறைவேறாது. அதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும், கல்வியாளர்களும், மொழி பற்றாளர்களும், தேசிய விடுதலை ஆதரவாளர்களும் அனைவரும் நாம் ஒன்றிணைந்து இதை முறியடிப்போம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.